அப்துல், போகிறது தான் போகிற. இந்த வாட்டியாவது கல்யாணத்தை பண்ணிக்கடா. என்னது, எனக்கு கல்யாணம் ஆகலையா? ஏன்? அது உனக்குத்தான் தெரியும். போக போக தெரியும் போல இருக்கு. சரி, வரேன்டா. ஜாக்கிரதை. அண்ணா, அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. எதுக்கு? எல்லாத்துக்கும். நான் பஸ்ஸு இறங்குனதுலேருந்து இப்போ ஏற்றி விடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிண்ணா. நான் வரேண்ணா. ஒரு நிமிஷம். நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்கல. இப்போ நீங்கள் சொன்னது தான் நடந்திருக்கு. எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும்? அம்மா எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, எந்த விஷயம் ஆனாலும் எல்லா பக்கமும் பார்க்கணுன்னு. உங்கள் பக்கமும் யோசிச்சு பார்த்தேண்ணா. அந்த கலாம் நிஜமாலே அவ்வளோ பெரிய ஆள்னா நம்ம பண்ண வேண்டியதும் ஒரு பெரிய விஷயமாக தானே இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் என்னால் பதிலே சொல்ல முடியல. அந்த கலாம் அவ்வளோ பெரிய ஆள், அவர் டைரியில் இவ்வளோ சின்ன விஷயத்தை பற்றி ஏன் எழுதணும்? அதுவும் அவரோட கடைசி நாளில் அவருக்கு இந்த சின்ன விஷயம் ஏன் ஞாபகத்துக்கு வரணும்? யோசிச்சு பார்த்தேன்னா அப்போ தான் புரிஞ்சுது, அவருக்கு இந்த சின்ன விஷயம் தானா ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பண்ணுற பெரிய பெரிய சாதனைகளும் கண்டுபிடிக்கிற விஷயங்களும் உலகத்துக்காக. ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்சது, நம்ம மனசில் நிலச்சி நிற்கிறதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னது தானே. கமலா, புது விஷயம் பண்ணும்போது பழசதுக்கு, அது இங்கே இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட். அதனால தான் அந்த பெரிய மனுஷன் கூட கடைசி நாட்களில் இந்த சின்ன ஞாபகங்கள்லாம் வச்சு வாழ்ந்தாரோ என்னமோ. எவ்வளோ பெரிய ஆளானாலும் கடைசியில் மிச்சம் இருக்கிறது இந்த சின்ன சின்ன நினைவுகள் தானோ. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்த்து போட்டால் தான் ஒரு நல்ல வாழ்க்கையா? ஏன்னா நல்லா வாழணும்னா ராக்கெட் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்டாக தான் ஆகணுமா? வழி தொலைஞ்ச ஒரு 16 வயசு பையனுக்கு வீட்டுக்கு வழி காமிச்ச ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தால் போதாதா? சின்னது பெருசெல்லாம் நம்ம யோசிக்கிற விதத்தில் தானே இருக்குது. அப்பா, நீங்களே சொல்லுங்கள், இதில் யார் பெருசு? ராக்கெட்டை கண்டுபிடிக்க போகிற நானா? எனக்கு உதவி பண்ண நீங்களா? இல்லை நம்மளை சேர்த்து வச்ச ஆட்டோவை வாங்கி கொடுத்தவங்க அப்பாவா? இந்த கேள்விக்கு பதில் யார் சொல்லுவாங்களோ சொல்லவும் முடியாது கூட.